விசுவாசித்தால் நீயும் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீங்க. முதல்ல உங்கள் வீட்டாரெல்லாம் ரட்சிக்கப்படணும். அந்த செய்தியினுடைய கடைசி பகுதிக்கு நம்ம வந்துட்டோம். கொஞ்ச நேரத்தில் நம்ம அதை தியானித்து நம்ம ஜெபித்து நம்ம கடந்து செல்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு யாருடைய விசுவாசத்தினாலே அந்த குடும்பத்தார் முழுவதுமாக மீட்கப்பட்டார்கள்னா, யாக்கோபு, அவருடைய மகன் யோசேப்பு. இவங்க 2 பேருடைய ஒரு முக்கியமான ஒரு விசுவாசம். அவங்க என்ன விசுவாசித்தாங்க இருதயத்தில், அதனால் அவங்க குடும்பம் எதனால் காப்பாற்றப்பட்டாங்க என்பதை நம்ம பார்த்து நம்ம கடந்து செல்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. முதல் வசனம் உங்களுக்கு தெரியும். அப்போஸ்தலர் 16:31 என்ன சொல்லுது? நீ விசுவாசித்தால் நீயும் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீங்க. நீங்க விசுவாசித்தீங்கன்னா வீட்டாரும் ஆண்டவர் என்ன பண்ணுவாராம்? ரட்சிப்பார். அதுதான் கர்த்தர் நம்மை ரட்சித்ததற்கான நோக்கம். அதுக்காக நம்ம ஆண்டருக்கு எவ்வளோ நன்றி சொல்லணும் பாருங்க. அப்போ அந்த வீட்டிலையே பாருங்க, நம்ம மேலே ஆண்டர் நம்பிக்கை வச்சிருக்கார். நம்ம மேலே ஆண்டருக்கு ஒரு பாசம் பாருங்க. நம்ம வீட்டில் 10 பேர் பிறந்திருக்கலாம், ஆனால் எத்தனையோ பேர் நம்ம குடும்பத்தில் இருக்காங்க. அதில் நம்ம ஒருவரை செலக்ட் பண்ணியிருக்காருங்க பாருங்க. அப்போ நம்ம மேலே ஏதோ ஒரு நம்பிக்கை ஆண்டர் வைத்திருக்காருல்ல. குடும்பம் மேலே பாரப்பட்டு ஜெபம் பண்ணுவான், அவங்களெல்லாம் ரட்சிப்பில் நடத்துவான்னு ஒரு நம்பிக்கை நம்ம மேலே வைத்து ரட்சித்து அந்த நம்பிக்கையை நம்ம கெடுத்து விடக்கூடாது. அதனால தான் நான் முதல்ல நம்ம குடும்பம் முக்கியம். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். குடும்ப சகோதர சகோதரிகள், பெரியப்பா, சித்தப்பா, சித்தின்றெல்லாம் இருக்காங்க பாருங்க. இவங்க எல்லாருக்காக நம்ம ஜெபிக்கணும்னா நம்ம எப்படிப்பட்ட குணம் உள்ளவர்களாய், நம்ம வாஞ்சை தாகம் உள்ளவர்களாக இருக்கணும். நம்ம பார்ப்பறதுக்கு முன்பாக இவ்வளோ இருவருக்கும் இருந்ததான அந்த விசுவாசம், வாஞ்சை, எதை அவங்க விசுவாசித்தாங்க? அதில் வசனம் மாறி வருமா? ஆதியாகமம் 47:30 வாசிங்க. ஆதியாகமம் 47:30. யாக்கோபனுடைய அவருடைய வாஞ்சை என்னன்னு பாருங்க. நான் என் பிதாக்களோடு படுத்துக்கொள்ள வேண்டும். நான் அவர் சொல்றாரு, அவங்க மகன்கிட்ட சொல்றாரு, நான் என் பிதாக்களோடு கூட நான் சாகும்போது நான் ஆபிரகாமோடு கூட ஈசாக்கோடு கூட போய் என்ன அடக்க பண்ணணும் நீங்க. ஆகையால் நீ என்னை எகிப்திலிருந்து எடுத்துக்கொண்டு போ. நான் எகிப்துல இருக்கிறேன், நான் எகிப்துல நம்ம மரித்து போவேன். ஆனா எகிப்துல நீ என்ன பண்ணிடக்கூடாது? அடக்க பண்ணிடக்கூடாது. நீ என்னை எடுத்துட்டு போய் அவர்களை அடக்கம் பண்ணியிருந்த நிலத்திலே, ஆபிரகாம் ஈசாக்கெல்லாம் அடக்க பண்ண இடத்துல என்னை கொண்டு போய் என்னையும் அடக்கம் பண்ணி என்றான். என்னையும் அடக்கம் பண்ணி என்றான். பார்த்தீங்களா அவருடைய விசுவாசம் பாருங்க. இங்கப்ப பஞ்சத்துல சோறு இல்லாம எங்க போயிருக்காங்க? எகிப்துக்கு போயிருக்காங்க. ஆனா எகிப்துக்கு போனாலும் அவர் எதை மறக்கல? ஹலோ, இருக்கீங்களா இல்லையா? நான் இங்க எகிப்துல சாவேன், ஆனால் நான் செத்த பிறகு எங்கே கொண்டு போங்க? அங்கே பஞ்சமோ, அங்கே சோறு இருக்குதோ, சோறு இல்லையோ, ஒன்றும் இல்லையோ. ஆனால் ஆபிரகாம் ஈசாக்கு எங்கள் அப்பா எல்லாம் தாத்தாலாம் புதைச்ச இடத்துக்கு தான் என்னை கொண்டு போய் நீங்கள் என்ன பண்ணணும்? புதைக்கணுன்ற. அதே மாதிரி அவர் என்ன பண்ணாங்க பாருங்க. அந்த ஆதியாகமம் 50:13 வாசிங்க. 50:13. யாக்கோபின் குமாரர், அந்த யாக்கோபின் குமாரர் எல்லாரும் தங்களுக்கு கட்டளையிட்டிருந்தபடியே, அந்த கட்டளையிட்ட யாக்கோபு என்ன சொன்னாரோ அதேபடி அவனை கானான் தேசத்துக்கு கொண்டு போய், அங்கிருந்து மறுபடியும் எங்க கொண்டு வராங்க? கானான் தேசத்துக்கு கொண்டு வந்து ஆபிரகாம் மம்ரேக்கு எதிரே இருந்த மக்பேலா எனும் நிலத்திலே, ஆபிரகாம் புதைச்ச அதே இடத்துக்கு எதிரில் தனக்கு சொந்தமான கல்லறை பூமியாக, அங்க ஏற்கனவே சொந்தமா கல்லறை வாங்கி வச்சிருக்காரு, அந்த பூமியில ஏத்தியனாகிய எப்பெரோனிடத்தில் வாங்கின நிலத்திலுள்ள குகையிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள். ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. அவங்க நிறைய பணக்காரர்களாக இருக்கலாம், எல்லாம் அவங்களுக்கு இருந்தது. ஆனால் அவங்க இருதயத்துக்குள்ள இருக்கிற அந்த விசுவாசமும் வாஞ்சி என்ன சொல்லுங்க பார்க்கலாம். புரியல, அம்மா புரியல, அப்படியே யோசிக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன அவங்களுடைய விசுவாசம்னா, தேவன் அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின தேசம் கானான் தேசம். அதான் ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதமான தேசம். இப்போ நான் சொன்னால் உங்களுக்கு புரியும். இப்போ நமக்கு என்ன நம்பிக்கை, என்ன விசுவாசம் நமக்கு வரணும்னா, இப்போ நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பூமி தான் எகிப்து, பாவம் நிறைந்த பூமி. இப்போ எகிப்து, இப்போ எகிப்தில் நம்ம இருக்கிறோம். இப்போ நம்முடைய குடியிருப்போ எங்கே இருக்கு? பரலோகத்தில் இருக்கு. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கு. அதனால தான் நாம் இங்கே மரித்தாலும் என்ன பண்ணக்கூடாதுன்னா, நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கணும்? யாக்கோபை போல, ஆண்டவரே நான் மரணத்துக்கு பிறகு நான் இங்கே இருக்கக்கூடாது, என்னை மறுபடியும் உயிர்ப்பித்து எங்கே கொண்டு போங்க?
ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. இந்த விசுவாசத்துக்குள்ள சபையார் வாழணும். சபை இப்போ நீங்கள் சர்ச்சுக்கு வரீங்க, இன்னொருத்தரையே பார்த்துட்டு அதை நான் கேட்குறேன். அதே யோசேப்பினுடைய நம்பிக்கை பாருங்க. 50 ஆதியாகமம் 50:25 வாசிங்க. 50:25. தேவன் உங்களை சந்திக்கும் போது, தேவன் உங்களை சந்திக்க அவர் சொல்றாரு அவங்க ஜனங்கிட்ட, ஒரு நாள் ஆண்டவர் உங்களை சந்திப்பாரு, என் எலும்புகளை இவ்விடத்திலிருந்து கொண்டு போவீர்களாக என்றும். அப்போ உங்களை மோசே அப்படின்னு பேர் சொல்லல, மோசே கூட்டு போவார். நமக்கு இப்ப தெரியுது மோசே மாதிரி ஒருத்தர் உங்களை கூட்டிட்டு போவாரு. அப்போ நீங்க எதை இங்கிருந்து கொண்டு போனோம்? என் எலும்புகளை, என் எலும்பை இங்கிருந்து கொண்டு போனோம். பார்த்தீங்களா, எகிப்தில் இருக்க அவங்க விரும்பவில்லை. ஆனால் நீங்களும் நானும் எங்கே இருக்க விரும்பக்கூடாது? இந்த உலகத்தில் இருக்க விரும்பக்கூடாது. இந்த உலகத்தையே விரும்பக்கூடாது. அவங்க செத்தாலும் என் எலும்பு கூட எங்கே இருக்கக்கூடாது? எகிப்தில் இருக்கக்கூடாதுன்றான் பாருங்க. நான் செத்த பிறகு என் எலும்பு கூட இங்கே இருக்கக்கூடாதுரா, விட்டுட்டு போயிடும். அவர் நேக்க முதல்ல என்ன சொல்லிட்டாரு? புதைக்கும் போது என்ன பண்ணிடு, கொண்டு போய் போச்சிடுறா அப்படின்ட்டாரு. இவர் யோசேப்பு என்ன சொல்லிட்டாரு? நீங்கள் புதைக்கிறது வேணா இங்கே புதைச்சிருங்க, ஏன்னா நீங்கள் கொண்டு போக விட மாட்டாங்க. ஏன்னா அவங்க பெரிய அதிகாரியாக இருக்கனால அங்கே தான் புதைப்பாங்க. அவனை அரசாங்க இதோட பெரிய இது பண்ணி அங்கே தான் புதைப்பாங்க. ஆனால் எலும்பு கெட்டு போகாமல் அதை பதப்படுத்தி வச்சுட்டு, தயவு செஞ்சு ஆண்டவர் ஒரு நாள் உங்களை சந்தித்து இங்கேருந்து கூட்டு போவார். போகும்போது என்ன பண்ணிடுறீங்க? என் எலும்பு கூட இங்கே இருக்கக்கூடாது, எடுத்துகிட்டு போயிருங்கன்றார் பாருங்க. அதுதான் அவங்க இருவருடைய விசுவாசம். ஒரு அலையிலே சொல்லுங்களேன். நம்முடைய விசுவாசத்தை கத்த அதத்தை எதிர்பார்க்கலாம். சபைக்குள்ளே இருக்கிற நீங்களும் நானும் ஆலயத்துக்கு வருகிறோன்னு சொன்னால் வெறும் வயிற்று வலிக்காக, தலைவலிக்காக, பேய் துரத்துறதுக்காக, ஏதோ ஒரு வாங்கிறதுக்காக வரக்கூடாது. அதெல்லாம் இலவசம். ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, முதலாவது நீ தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடு, அப்பொழுது இவைகள் எல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படுன்றார். ஆலயத்துக்குள்ளே நீங்கள் வரும்போது பாருங்கள் தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய நம்பிக்கை என்னவாக இருக்கணும் தெரியுமா? இப்போ நீங்கள் ரோட்டில் வர்றீங்க, யாராவது ஒருத்தர் உங்களை பார்த்து கேட்குறாரு, எதுக்கு நீங்கள் வாரம் சர்ச்சுக்கு போகிறீங்க அப்படின்னு கேட்குறாருன்னு வைங்க, என்ன சொல்லுவீங்க? ஆசீர்வாதத்துக்காக போகிறோம், அவ்வளோதான். போனால் வீடு தராரு, குழந்தை தராரு, பணம் தராரு, சுகம் தராரு. போகலைன்னா பாசு திட்டுவார். ஏதோ ஒன்று, இதுக்காக நாங்கள் என்ன பண்ணுறோம், போகிறோம் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் அது உண்மையான கிறிஸ்தவத்தினுடைய நம்பிக்கை அல்ல. இவங்க பாருங்க, இவங்களுக்கு யாரும் இதெல்லாம் கற்றுக் கொடுக்கல பாஸ்டர்ஸ். ஆனால் அவங்களுக்குள்ளவே அந்த நம்பிக்கை இருந்து பாருங்க. மோசையை குறித்து அழகாக சொல்லப்பட்டிருக்கு. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் அங்கே மோசையை பற்றிய மோசையினுடைய விசுவாசத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அவர் எதை விசுவாசித்தாரா பாருங்க. இந்த யாக்கோபு யோசேப்புக்கு அடுத்தது வருவார் பாருங்க. மோசே பிறந்தபோது 11 அதுக்கு பின்னாடி போங்க. விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது, அதுக்கு அடுத்தது போங்க. 11ஆம் அதிகாரம் தான். அவர் எதற்காக அதை விசுவாசித்த அவனுடைய நம்பிக்கை அங்க சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. விசுவாசத்தினாலே யாக்கோபு தன் மரண காலத்தில் யோசேப்பினுடைய குமாரர் இருவரையும் ஆசீர்வதித்து, மோசே பத்தி 11ஆம் அதிகாரம் எபிரேயர் 11 மோசே பத்தி அழகா இருக்கு பாருங்க. ஆவியானவர் ஞாபகப்படுத்தினால உங்களுக்கு சொல்றேன். அவனுடைய நம்பிக்கை இனி வரும் பலன் மேல் எத்தனாவது வசனம்? 26வது வசனம். அதை சத்தமா வாசிங்க. இனி வரும் பலன் மேல் யாரு? மோசே பாருங்க. இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களையும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையும் அதிக பாக்கியம் என்று எண்ணினான். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்த பார்க்கலாம். புரியுதா உங்களுக்கு? அங்கே இருக்கிற அதுக்கு முன்னாடி வசனத்தை பார்த்தீங்கன்னா, அந்த ராஜா வீட்டில் இருக்கிற பாவ சந்தோஷத்தை அனுபவிக்கிறத பார்க்கலாம், தேவனுடைய பிள்ளைகளோடு கூட பாட அனுபவிப்பது நலம் நல்லதுன்னு சொல்கிறான்.
அப்போ நம்ம கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கை எதுவாக இருக்கணும்னா, வேணி அம்மா சொன்னது போல் சர்ச்சுக்கு போனால் ஏதோ ஆசீர்வாதம் வரும், சுகம் வரும், பலன் வரும், ஆயுசு நாள் பெருகும், அது பிரச்சனை கிடையாது. என்றைக்கு நான் மரிக்கிறேனோ அன்றைக்கு நான் என்னுடைய அந்த சொந்த தேசத்தில் இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இயேசு என்றைக்கு வருகிறாரோ அன்றைக்கு நான் மறுரூபமாகி அந்த சொந்த தேசத்துக்கு நான் போகணும். புரியுதுன்ற ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அந்த நம்பிக்கையோடு கூட சபைக்கு வருகிறவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். அதான் கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படை நம்பிக்கை. இந்த நம்பிக்கை இல்லாமல் நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, இம்மைக்காக மட்டும் ஒருவன் கிறிஸ்தவனாக இருந்தால் கடைசி நாட்களில் எல்லாரை பார்க்கலாம் பரிதபிக்கப்பட்டவர்களாக இருப்பாங்க. உலகத்தில் நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருக்கிறீங்களோ கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு இன்னது தேவை என்று அறிந்திருக்கிறார். உங்களை எப்படி ஆசீர்வதிக்கணும், உங்களை தொழில் எப்படி ஆசீர்வதிக்கணும், உங்கள் பிள்ளைகளை எப்படி ஆசீர்வதிக்கணும், நீங்கள் இருதயத்தில் எதை ரொம்ப ஆசைப்படுறீங்க எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். எதை வாஞ்சிக்கிறீங்க எல்லாம் தெரியும். அதெல்லாம் எப்பொழுது உங்களுக்கு ஆண்டவர் தருவாருன்னா, நீங்கள் அதை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடணும், அதை வாஞ்சிக்கணும். அதான் இனி வரும் பலன் மேல். அதை இனி வரும் பலன் என்னது? பரலோகம், மரணத்துக்கு பிறகு. அதை அவர்கள் நினைக்கிறாங்க. நம்முடைய முன்னோர்கள் பழைய ஏற்பாட்டிலே அதை நினைச்சிருக்கிறாங்க பாருங்க. அதை நினைத்து உலகத்தில் பாடுகளை சகித்திருக்கிறார்கள். புரிதுன்னு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க அந்த இனிவரும் பலன் மேல் உங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் நீங்க சர்ச்சுக்கு வந்தீங்கன்னா, பாடுகள், பிரச்சனைகள், குறைவுகள் வரும்போது நீங்க பின்னிட்டு போயிடுவீங்க. உங்களை தேடியோ காணாதிருப்பீர்கள். சர்ச்சுக்குள்ளே இருக்க மாட்டீங்க, ஆண்டருக்குள்ளே இருக்க மாட்டீங்க, போயிடுவோம் நம்ம ஆண்டரை விட்டு. ஆனால் அந்த சத்தியம் உங்களுக்கு புரிந்து இருக்கணும். எதுக்கு சர்ச்சு, எதுக்கு நான் ஞானஸ்நானம் எடுத்தேன், எதுக்கு அபிஷேகம் பெற்றேன், எதுக்காக நான் ஆண்டருக்குள்ளே இருக்கிறேன், எதுக்கு வார வாரம் வந்துட்டு போகிறேன், எதுக்கு நான் தசம்பா காணிக்க கொடுக்குறேன், எதுக்கு நான் இங்கே ஒழுங்காக எல்லாம் நீங்கள் அறிந்திருக்கணும். இத்தனைக்கும் சேர்ந்து ஒரு சம்பளம் நமக்கு வரப்போகுது. ஆண்டவர் சொல்ல, இதோ நான் சீக்கிரமாய் வரப்போகிறேன், அவனவனுக்குரிய பலன் என்னோடு கூட வருகிறது. இப்போ நம்முடைய நம்பிக்கை, இப்போ வெளியில் நீங்கள் நடந்து வரும்போது ஒரு புறஜாதி மனுஷனோ உங்களை பார்த்து எதுக்கு நீங்கள் சர்ச்சுக்கு போகிறீங்க அப்படின்னு உங்களை பார்த்து கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன பதில் சொல்லணும் தெரியுமா? 1 தெசலோனிக்கேயர் 1 அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர் 1 அதிகாரம் கடைசி வசனத்தில் இருக்கிறத நீங்கள் அந்த சபையார் போல நீங்கள் சொல்லணும். அதுதான் நம்முடைய நம்பிக்கை. வேகமாக வாசிங்க. அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பினவரும். இதை நீங்கள் சொல்லணும். நீங்கள் அந்த புறஜாதிகள்கிட்ட நீங்கள் சொல்லணும், பிதா எங்க இயேசுவை மரித்தோரிலிருந்து என்ன பண்ணாரு? அதுதான் நம்முடைய முதலாவது விசுவாசம். புரியுதுன்ற ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதான் நம்முடைய விசுவாசம். இயேசு மரித்து உயிரோடு கூட வந்தார் என்று நம்புறேன்றவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த நம்பிக்கை உங்களுக்கு இல்லைன்னா நீங்க மரித்து உயிரோடு வர முடியாது. அதை நான் மறுபடியும் அது எங்க இந்த வசனம் இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். முதல்ல நாம மரித்து அல்லது இயேசு வரும்போது மறுரூபமாகி போகணும்னா நாம் ஆராதிக்கிற தேவன் மரித்து பிதா அவர் என்ன பண்ணாரு? உயிரோடு கூட எழுப்பினார் என்ற விசுவாசம் சபையார் ஒவ்வொருவருக்குள்ள 100% இருக்கணும். எத்தனை சதவீதம்? 100% இயேசு உயிரோடு வந்தார் என்று இருக்கணும். ரெண்டாவது அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க, இனி வரும் கோபாக்கினி நின்று. பாத்தீங்களா, மோசே சொன்னாரு இனி வரும் பலன், பரலோகம், ஆசீர்வாதம், சந்தோஷம், அதெல்லாம் பலன். ஆனா இங்க என்ன வரப்போகுது? இனி வரும் கோபாக்கின வருது. நேத்து எல்லாருக்கும் ஒரு லிங்க் ஒன்று அனுப்புனேன். நேத்து ராத்திரி ஒரு 8 மணி 9 மணி இருக்கும். ஆனா நீங்க தான் பார்க்கறதே இல்லையே. இந்திய தேவ சபையை பார்க்கறது இல்லை, சச்சாவுகாடு பார்க்கறது இல்லை, என்னத்தை பார்த்துட்டு இருக்கீங்கன்னு தெரியல. நேற்று இரவு ஒரு ஃப்ளாஷ் நியூஸ் வந்தது. பார்த்தேன்றவங்க மட்டும் கையை தூக்குங்க பார்க்கலாம். பார்க்கல. ஃப்ளாஷ் நியூஸ் பார்த்தீங்களா? விஞ்ஞானிங்க சொல்லிட்டாங்க, எத்தனையோ வருஷத்துக்கு பிறகு வரும்னு சொல்லி நாங்கள் நினைச்ச உலக அழிவு இப்பவே ஆரம்பிச்சிச்சான். இப்போ எந்த ஊரில் எந்த நிமிஷத்தில் நிலநடுக்க வரும்னு சொல்ல முடியாது, சுனாமி வரும்னு சொல்ல முடியாது, புயல் வரும்னு சொல்ல முடியாது, மலைகள் இடிந்து விழுன்னு சொல்ல முடியாது. என்ன வேண்டுமானாலும் எந்த நிமிஷத்தில் வேணாலும் இந்த உலகம் முழுவதும் நடக்கும்னு நேற்று டிக்ளேர் பண்ணிட்டாங்க, அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ பார்த்து நாங்கள் அப்பார்ட்மெண்ட்ஸில் வீடு வாங்கி வச்சிருக்கிறோம்.
ஆண்டவர் அதை சொல்றாரு, கடைசி நாட்கள் நீங்கள் உங்களுக்கு என்னத்தை சேர்த்து கொண்டீங்க? ஐஸ்வர்யத்தை சேர்த்து கொண்டீங்கன்னு வசனம் இருக்கு. கடைசி நாளில் நீங்கள் சேர்த்து கொண்டீங்க. அது பாஸ்ட் வீடுன்னெல்லாம் பார்க்குமா பார்க்காதா? அதெல்லாம் ஒன்றும் பார்க்காது. நேற்று அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கம்மா, போய் பாருங்கள். இந்திய தேவசபையில் அனுப்பியிருக்கிறார். சத்தியம் டிவியில் தான் சொன்னாங்க. சத்தியம் டிவியில் தான் நேற்று அதை சொன்னாங்க. அப்போ அதை தான் இங்கே இவர் சொல்கிறாரு பாருங்க. அப்போ அந்த சபை விசுவாசிங்க என்ன சொல்கிறாங்க? இயேசு உயிரோடு வந்துட்டாரு. உயிரோடு வந்த இயேசு நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். அதுக்கு தான் நாங்கள் சர்ச்சுக்கு போகிறோம். அடுத்தது ஒன்று வரப்போகுது. இனி வரும் கோபாக்கின் என்று நம்மை நீங்களாக்கி ஆமே. நம்மை என்ன பண்ணுவாரு? நீங்களாக்கி சத்தமா நம்மை கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. ஹல்லேலூயா. அதுக்கு தான் சர்ச்சு. அதுக்கு தான் வார வாரம் சர்ச்சுக்கு வாங்க, துதிங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஞான ஸ்நானம் எடுங்க, அபிஷேகம் பெறுங்க, ஆவியில இருங்கன்னு எதுக்கு சொல்றோம்? உலகமே இடிந்து விழுந்தாலும் நம்மை கர்த்தர் ரட்சிப்பார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்த பார்க்கலாம். எப்படி யோசேப்பினுடைய அந்த எலும்பை மறுபடியும் தோண்டி எடுத்து எங்க கொண்டு வந்தாங்க? கானானு கொண்டு வந்தாங்க. அது போல நாம மரித்து மண்ணோட மண்ணை உள்ள புதைஞ்சி போனாலும் இயேசு வரும்போது யோசேப்பை போல நம்மை தோண்டி எடுத்து உயிரோடு கூட கொண்டு வருவா. கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. இந்த நம்பிக்கை தான் கிறிஸ்தவர்களுக்கு இருக்கணும். இம்மைக்காக மட்டும் நம்முடைய நம்பிக்கை இல்லை. இங்கே வந்து கார் கொடுக்கலாம், பங்களா தரலாம், அது எல்லாருக்கும் தான் தராரு. எல்லாரும் சர்ச்சுக்கே வராதவங்க நம்மளை விட பெரிய வீடு கட்டியிருக்காங்க இல்லை? நம்மளை விட பெரிய, அது முக்கியம் இல்லை, அது எல்லாருக்கும் தருவார். ஆனால் நம்முடைய நம்பிக்கை என்னன்னா, இயேசு உயிரோடு வந்திருக்கிறார். அடுத்தது ஒரு பெரிய ஆபத்து இந்த உலகத்துக்கு வரப்போகுது. அந்த ஆபத்திலிருந்து எங்க இயேசு எங்களை எல்லாரும் என்ன பண்றாரு? இதை நீங்க புறஜாதிகளுக்கு சொல்லணும். சர்ச்சுக்கு எதுக்கையா போறீங்க? உங்க பாஸ்ட் நிறைய பணம் கொடுக்குறாரா, அதுக்கு போறீங்களா? அமெரிக்காலேருந்து வருதா? அவங்க நம்பிக்கை அப்படி நினைப்பாங்க. அப்படிங்க, ஐயோ அப்படியெல்லாம் இல்லைப்பா, எங்கள் இயேசு மரித்து உயிரோடு வந்தார், இனி இந்த உலகம் அழிய போகுது, அந்த அழிவில் நாங்கள்லாம் தப்பு வைக்கப்போம். அது எப்படி நீங்கள் மட்டும் ஆமாம், அதுக்கு தான் சர்ச்சு. நாங்களாம் தப்பு வைக்கப்படுவோம், நாங்களாம் மறுரூபமாயிருவோம், நாங்களாம் பறந்து போயிடுவோம், நீங்களாம் மாட்டிக்குவீங்க. சர்ச்சுக்கு வாங்க, நீங்களும் வரணும்னா வந்து சர்ச்சுக்கு வாங்க. இயேசு அப்போ தான் சுவிசேஷம் அறிவிக்க முடியும். அவங்க நம்பிக்கை பாருங்க. இனி வரும் கோபாக்கினை நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமா இருக்கிற அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதையும் அறிவிக்கிறார்களே அப்படின்னு பவுல் சொல்றாரு. யார் அறிவிக்கிறாங்களா? இத மக்கதோனியா சபையில் இருக்கிற சபையார் இல்ல, சேவூர்ல இருக்கிற இந்து மக்கள் நம்மளை பத்தி சொல்றாங்களாம், அறிவிக்கிறாங்க. அந்த பிஷப் அந்த ஊரில் நடந்து வராரு. பவுல் வந்து அப்படியே கைகட்டிலேருந்து நடந்து வராரு. வரும்போது புறஜாதிகளாக பார்த்துட்டு விஷ் பண்ணுறாங்க. ஃபாதர் வாங்க, ஃபாதர் வாங்க, ஃபாதர்னாங்க. வாங்க வாங்க, எல்லாம் நல்லா இருக்கீங்களாண்ணா? என்ன உங்கள் சர்ச்சு விசுவாசிங்க, அப்போ அவங்ககிட்ட பேசினால இப்படி பேசுகிறாங்கன்னு அவங்க சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்களா? இயேசு உயிரோடு வந்தாராம்மா, இனி உலகெல்லாம் அழிய போதாம்மா, அழிய போது உங்கள் சேவூர் விசுவாசிங்களாம் பறந்து போயிடுவாங்களாம்மா, நாங்கள்லாம் நரகத்துக்கு போயிடுவோம்மா, நீங்களாம் தப்பிச்சிருவீங்களாம்மா, பரலோகத்துக்கு போயிடும், இப்படிலாம் சொல்கிறாங்க ஃபாதர் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க. அவர் இங்கே சர்ச்சுக்கு வந்து இவங்ககிட்ட சொல்கிறார், டேய் உங்களை பற்றி உங்கள் ஊரே இப்படி சொல்லுது, உங்களை நான் பாராட்டுறேன்றாரு. ஒரு அலையிலேயே சொல்லுங்க, உங்கள் ஊருக்கு வந்தால் உங்களை பற்றி என்கிட்ட என்ன சொல்லுவாங்க? இதை சொல்லுவாங்களா இந்த வார்த்தையை? ஏன்னா நம்ம சொல்லவே இல்லை. இயேசுக்கு வர்றாருன்னு சொல்லலை, உலகம் அழிய போகுதுன்னு சொல்லலை, அதில் நாங்கள் தப்பிக்க போகிறோன்னு சொல்லலை. ஏன்னா நமக்கே நம்பிக்கை இல்லை. ஆனால் நீங்கள் நம்பணும், நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். யாக்கோபு யோசேப்பை போல நம்முடைய குடியிருப்போ இங்கே இல்லை, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கு. தேவன் போகும்போது ஒரு வாக்கு பண்ணிட்டு போயிருக்கா, இதோ நான் போய் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தின பின்பு நான் எப்படி போனேனோ அப்படியே வருவேன். வேலையிலே சொல்லுங்களேன். எருசலேம், அந்த அந்த எருசலேமில் இருக்கிற அந்த ஒலிவ மலையா, அந்த மலையிலேருந்து இயேசு போனார். இப்போ நீங்கள் போனாலும் அந்த இடம் கல் இருக்குது. நான் வேணியம்மா நாங்களே போய் பார்த்தோம். அதில் தான் ஐசக் ஒரே விளையாட்டு விளையாண்டுருந்தேன். ஏன்னா அங்கே ஒரு தீபம் ஒன்று பற்ற வச்சுருக்காங்க இஸ்லாமியர்கள், அதை பிடிக்கிறதுக்கிட்ட ஒரே கலாட்டை பண்ணிகிட்டு இருந்தான் ஒரு வயசில் ஐசக்கு. அங்கே அந்த இயேசு நின்று அந்த பாறை அப்படியே இருக்குது, அங்கேருந்து போனார். இப்போ என்ன திரும்ப சொன்னார்? அதே வருவேண்டார். இது வரைக்கும் அந்த நம்பிக்கையினால அங்கே நிறைய பேர் வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டாங்க. அமெரிக்கா, இங்கிலாந்து தேசம் எல்லாம் போய் இடம் வாங்கி இயேசு வர்ற இடம்னு சொல்லி வசனத்தை பார்த்து அங்கே ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா
கரெக்டாக அந்த மலையில் இன்னைக்கு ஒரு பிளவு இருக்கு, உள்ள பிளவு இருக்கு. ஆனால் நீங்கள் எவ்வளோ பெரிய வீடு கட்டினாலும் இந்த மலை நிற்காது, ஒரு நாள் இது பிளக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை இப்போ வெறும் கல்லறை தோட்டம் ஆக்கிட்டாங்க. வெறும் கல்லறை தோட்டம், யூதர்களை புதைக்கிற கல்லறை தோட்டம் தான் அங்கே இருக்கு. ஏன்? இயேசு வந்து அங்கே நிற்கும்போது அப்படியே ரெண்டாக பிளக்கும். ரலிலே சொல்லுங்களேன். இப்போ இயேசு எப்போ வருவாரா? உங்களுக்காக எனக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தின பின்பு. ஒரு வீடு, கைவேலைப்பாடு இல்லாத ஒரு வீடு நம்ம எல்லாருக்காக அங்கே உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதனால உங்களுடைய பொக்கிஷங்களை பூமியில் இல்லை, எங்கே சேர்த்து வைங்க? பரலோகத்தில் அந்த வீட்டில் சேர்த்து வைங்க. அந்த பரலோகத்தில் உங்கள் வீட்டில் பொக்கிஷம் இருக்கணும்னா நீங்கள் அந்த நம்பிக்கை உடையவர்களா, யாக்கோபை போல, ஆபிரகாமை போல, இந்த ஈசாக்கை போல, இந்த மோசையை போல, யோசேப்பை போல. இது நம்முடைய உலகம் இல்லை, இது நம்முடைய உலகம் இல்லை, நமக்கு இன்னொரு உலகம் இருக்கு, இன்னொரு உலகம் இருக்கு அப்படிங்கிற பரலோகத்தின் தரிசனத்தை, பரலோகத்தை தாகத்தை நமக்குள்ள உண்டு பண்ணி அங்க பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிற அந்த வேலையை நம்ம செய்யும் பொழுது தான் நாமும் நம்ம வீட்டாரும் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? அழகா ரசித்து கொண்டு போவார். புரியுதுன்னு ஒரு அலையிலேயே சொல்லுங்க. அப்போ அங்கே அந்த வசனம் என்ன வசனம் படிச்சுங்க, படிங்க. அதை முடிக்கிறாங்க பாருங்க. எதிர்கொண்டு இருக்கிறதையும் அறிவிக்கிறார்களே. எதிர்கொண்டு வர்றது என்ன பண்றாங்களா? அவங்க அறிவித்து கொண்டிருக்கிறாங்க. இப்போ அந்த எபிரேயர் 11 நடந்த மிக பரிதாபமான ஒரு நிலை என்ன தெரியுமா? உங்களை உற்சாகப்படுத்தும்படிக்கு நான் சொல்ல பாருங்க. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவங்கெல்லாம் அவ்வளோ தியாகத்தோடு கூட அந்த பரலோகத்தை அடையும்படிக்காக அவங்க என்னென்ன செய்தாங்கன்னு அங்கே இருக்க பாருங்க. அவங்க ஜீவனையே கொடுத்தாங்களாம் அதை அடையும்படிக்கு. அதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாசிகள்லாம் எபிரேயர் 11 எடுத்துக்கங்க. இதெல்லாம் அங்கே செய்தியில் இருக்காது, இங்கே நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாசிங்க 33. இப்போ 23லேருந்து வாசிங்க. அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள். விசுவாசத்துல என்னென்ன பண்ணாங்க பாருங்க. அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள், நெருப்பியே இது பண்ணாங்க, பட்டய கருக்குக்கு தப்பினார்கள், பலவீனத்திலே பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவர்களானார்கள், அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள், ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள், வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் பாதிக்கப்பட்டாங்க. அதுக்கெல்லாம் ஒப்பு கொடுத்தாங்க பரலோகம் போகணும்னு சொல்லி. வேறு சிலர் நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவலையும் அனுபவித்தார்கள். அடி வாங்கினாங்க, உத வாங்கினாங்க, கட்டுக்களை எல்லாம் அனுபவிச்சாங்க. இது சொல்லும்போது எனக்கு ஒரு ஞாபகம் வருது. இயேசுவுக்காக அடி வாங்கணும், உத வாங்கணும், ஒப்பு கொடுக்கணுன்ற விசுவாசியா நான் இருக்கணும். ஏதாவது கட்சியில் சேர்ந்துட்டு அந்த கட்சியில் என்னை காப்பாற்றுவாங்க, நானும் கட்சியோடு சேர்ந்துட்டு உங்களை காப்பாற்றுறேன்னு வரக்கூடாது. நேற்று கூட 4 பேர் வந்தாங்க. அதில் நம்ம விசுவாசி ஒருத்தர் சேர்ந்து வந்தார். நாங்கள் உங்களெல்லாம் காப்பாற்றுறோம், எங்களுக்கு காசு கொடுங்க, நாங்கள் மெட்ராஸில் போய் என்னமோ மீட்டிங் நடத்துகிறோம். அதனால நான் சொன்னேன், எங்களெல்லாம் யாரும் காப்பாற்ற முடியாது. ஏன்னா இயேசுவே சொல்லிட்டாரு மத்திய 24 கடைசி நாட்களில் உங்களை பகைப்பாங்க, உங்களை அடிப்பாங்க, உங்களை ஜெயிலில் வைப்பாங்க, உங்களை கொலை பண்ணுவாங்க. கடைசி பிறந்த நிலைத்திருப்பவனே அதை நினச்சி தான் நான் சேவருக்கு வந்திருக்கிறேன். நீ போய் என்னெல்லாம் ஒன்றும் காப்பாற்ற வேண்டாம். நம்ம விசுவாசிங்க இருந்தாங்க, சாட்சியை வேணா கேட்பேன், என்ன நீங்கள் காப்பாற்ற வேண்டாம். இயேசு என்னை ஒப்பு கொடுத்துறாங்கன்னா யாரும் என்னை காப்பாற்ற முடியாது, எந்த கட்சியும் என்னை காப்பாற்ற முடியாது. புரியுது அவனுக்கு? அதனால் இந்த நம்பிக்கையெல்லாம் எங்களுக்கு வேண்டாம். எங்களுக்கு ஒரே நம்பிக்கை இயேசு. அவர் சொல்லிட்டாரு, கடைசி நல்லா அடிப்பாங்க, உதைப்பாங்க, குத்துவாங்க, கொல்லுவாங்க. ஓகேயா? கடைசி வரைக்கும் எனக்கு நிப்பையான்னு கேட்டார். நிப்பேன்னு வந்திருக்கிறேன். அதனால் அவருக்கு கூட ஒப்பு கொடுத்துருவோம். நீங்களாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன். எனக்கு வருத்தம் என்னன்னா, அவங்க கூட நம்ம விசுவாசிங்களும் சேர்ந்துட்டு இந்த விசுவாசத்தை விட்டுட்டு அந்த விசுவாசத்தை பின்னாடி போயிட்டாங்க. ஒருபோதும் பரலோகம் வர முடியாது. ஜாக்கிரதை இருந்துக்கங்க. கட்சியோ மனுஷனோ அதிகாரமோ அரசாங்கமோ சபையை காப்பாற்றாது. இயேசு மட்டும்தான் காப்பாற்றுவார். ஒரு அல்லையிலே சொல்லுங்களேன். யாரும் நம்மளை காப்பாற்ற முடியாது, யாரும் நம்மளை பாதுகாக்க முடியாது. அவங்க நமக்காக போராடலாம், ஒரு நாள் மீட்டிங் போடலாம், ஆனால் நம்ம சபையை அவங்க காப்பாற்ற முடியுமா? முடியவே முடியாது. இந்த நம்பிக்கையெல்லாம் விட்டுட்டு இங்கே அழகாக சொல்லப்பட்டிருக்கு, இவர்கள் அந்த நம்பிக்கையில் வரல. வேறு சில நிந்தையை அனுபவிச்சாங்க, அடிகளை அனுபவிச்சாங்க, கட்டப்பட்டாங்க, அடுத்தது காவலிலும் அனுபவித்தாங்க, ஜெயிலில் இருந்தாங்க, கல்லெறிந்தார்கள். அடுத்தது என்ன பண்ணாங்க? கல்லெறிந்தாங்க. அவங்க மேல கல்லெறிந்தாங்க. எந்த அரசியல் கட்சி தேடி போல, அவங்க
வாளால் அறுப்புண்டார்கள். பாருங்க, வால்ல அப்படியே அறுத்திருந்தாங்க. அவங்க இயேசுவை மறுதளிக்கல. பரீட்சை பார்க்கப்பட்டார்கள். பரீட்சை அவங்கள வச்சு பரீட்சை பார்த்திருக்காங்க. அதை சொல்லு இதை சொல்லுன்ட்டு தொந்தரவு பண்ணியிருக்காங்க. பட்டயத்தினாலே வெட்டப்பட்டு பட்டயத்தில் அவங்கள வெட்டி இருக்கிறாங்க. செம்மறியாட்டு தோள்களையும் வெள்ளாட்டு தோள்களையும் போர்த்து கொண்டு திரிந்து குறைவையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள். பாருங்க, அப்படியே மறைஞ்சு இருந்து துன்பத்தெல்லாம் அனுபவிச்சிருக்காங்க. உலகம் அவர்களுக்கு பாத்திரமா இருக்கவில்லை. உலகம் அவர்களுக்கு பாத்திரமா இருக்கவில்லை. அருமையான தேவ சபையே, இந்த உலகம் நமக்கு பாத்திரமா இருக்காது. எங்க போனாலும் கிறிஸ்தவனுக்கு வீடு இல்லைன்னு வாங்க, கிறிஸ்தவனுக்கு வேலை இல்லைன்னு வாங்க, கிறிஸ்தவனுக்கு பாத்திரமா இருக்காது. நீ கிறிஸ்தவனா போன்னு வாங்க. கிறிஸ்தவங்களுக்கு எங்கே இருக்காது, எதுவுமே நமக்கு பாத்திரமா இருக்காது. அதனால எந்த கட்சியோ எந்த அதிகாரியோ யாருமே நமக்கு எந்த ஹெல்ப் பண்ண முடியாது. நம்மெல்லாம் உலகத்தில் அனாதைகளை போல. நமக்கு ஒரே ஒரு தகப்பன் இயேசு மட்டும்தான். அவர் தான் சொல்ற, நீ அனாதை ஆவது இல்லை. அப்படி அவங்க இருந்தாங்க பழைய ஏற்பாட்டு காலத்துல. படிங்க. அவர்கள் வனாந்தரங்களிலேயும் பாருங்க, பிரச்சனையினால வனாந்தரத்துல இருந்தாங்க, மலைகள் இருந்தாங்க, குகைகள் இருந்தாங்க, பூமியின் வெடிப்புகளிலே. பாருங்க எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு இருக்காங்க பாருங்க. பூமியில் வெடிப்புகள் எல்லாம் சிதறண்டு அலைந்தார்கள். இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும். விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும். இப்பதான் முக்கியம். விசுவாசத்துல இவ்வளோ பெரிய நற்சாட்சி. இன்னைக்கு மணிப்பூரில் பாருங்க, வீடெல்லாம் எரிக்கிறாங்க, சர்ச்செல்லாம் எரிக்கிறாங்க, கிறிஸ்தவங்களெல்லாம் கொல்றாங்க, பெண்களெல்லாம் கற்பழிக்கிறாங்க. எந்த பிரதமரும் போய் பார்க்கல, எந்த ஜனாதிபதியும் போய் பார்க்கல, எந்த கோர்ட்டும் அவங்களுக்கு போகல, எந்த மிலிட்ரி போய் காப்பாற்றல. அவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு. ஆனால் அவங்க இயேசுக்காக நிற்கிறாங்க. கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்த பார்க்கலாம். அவங்க இன்றைக்கு இயேசுக்காக நிற்கிறாங்க. இப்படிப்பட்ட நம்பிக்கை விசுவாசம் உள்ளவர்களாய் சபை மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். புரியுதுன்ற ஒரு அலையிலையா சொல்லுங்க. அப்படி ஏதாவது ப்ளூ ஷர்ட்டு கட்சியிலெல்லாம் சேர்ந்துருந்தீங்கன்னா தயவு செஞ்சு வெளியே வந்துடுங்க. அது உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்காது. நீங்கள் இயேசுக்கு ஊழியச்சுங்க, இயேசுக்கு ஆத்மா ஆதாயப்படுத்துங்க, இயேசுக்காக வாழுங்க. கட்சியோ தலைவரோ மற்ற எதுவுமே நம்ம எங்கே கொண்டு போகாது, பரலோகமும் கொண்டு போகாது. அது சபையும் காப்பாற்றாது. இதே உங்களை பணத்தில் மணிப்பொருளை கட்சிங்க இருக்கு. ஏன் அந்த கட்சிகள் அங்கே இருக்கிற கிறிஸ்தவர்களையும் சபைகளை காப்பாற்ற முடியாது. ஏன்னா வசனம் நிறைவேறுது. ஆண்டவர் அனுமதிக்கிறா. ஆண்டவர் அனுமதிச்சுட்டா யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. இயேசுவே அந்த சீசர்கிட்ட சொன்னார், பார், இது உன்னுடைய காலம், உன்னுடைய நேரம். என் பிதா என்னை உன் கையில் ஒப்பு கொடுத்ததுனால்தான் நீ என்ன பிடிக்க முடிஞ்சது. இன்னாட்டி நீ என்ன பண்ண முடியாது, பிடிக்க முடியாது. அதுபோல் இந்த சபையை கர்த்தர் ஒப்பு கொடுத்துட்டாருன்னா எந்த கட்சியும் நம்மளை காப்பாற்ற முடியாது. எந்த பிரதமரோ ஜனாதிபதியோ முதலமைச்சரோ நம்மை காப்பாற்ற முடியாது. ஆனால் ஒப்பு கொடுக்கலன்னா எந்த மனுஷனும் இதை தொட முடியாது. கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க பார்க்கலாம். இந்த கல்லின் மேலே என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. எப்போது வரைக்கும் கர்த்தர் ஒப்பு கொடுக்கிற வரைக்கும் சபையை ஒருவரும் ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா ஒப்பு கொடுத்தாருன்னா ஒருவரும் தப்புவிக்க முடியாது. அவர் புடமிட்டு தான் கொண்டு வருவார். இந்த சத்தியத்தை நீ உணர்ந்து அறிந்தாயானா யாக்கோபை போல, தாவீது போல, ஈசாக்கை போல, மோசேயை போல, ஆபிரகாமை போல இனி வரும் பலனுக்காக இன்றைக்கு உபத்திரவத்தை அனுபவிக்க உன்னை ஒப்பு கொடுக்கிற சபையாய் நீ மாறுவாய். புரியுதுன்ற ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இவ்வளோ ஒப்பு கொடுத்தாங்கல்ல, ஆனா அவங்களுடைய நிலைமை என்ன தெரியுமா? வாசிங்க. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனார்கள். போச்சு. அவங்க நினைச்சாங்க வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது அவங்கள காணான ஆண்டவர் கொடுத்தாரு. ஆனா இப்போ எதை அவங்களுக்கு கொடுக்கல? புதிய வானத்தையும் புதிய பூமியும் அவங்களுக்கு கொடுக்கல ஆண்டவர். எவ்வளோ பாவம் பாருங்க. செத்தாங்க, ஒப்பு கொடுத்தாங்க, கொடுக்கல. அப்ப அது ஏன் கொடுக்கல அப்படின்னு அடுத்த வசனத்துல இருக்கு பாருங்க. அவர்கள் நம்மை அல்லாமல். இப்ப நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. உங்களை உற்சாகப்படுத்த முடியும் ஆண்டவர் சொல்ல பாருங்க. அந்த பழைய ஏற்பாட்டு விசுவாசிகள் நம்மை உங்க புதிய ஏற்பாடு விசுவாசியாக சோம்பேறியா உட்கார்ந்து தூங்கிட்டு இருக்கிற பாருங்க. நமக்கு என்ன மதிப்பு பாருங்கம்மா. அவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, அவங்களுக்கு அதை கொடுக்கல. சேர்ல உட்கார்ந்து தூங்கிட்டு ஆத்மா ஆதாயம் பண்ணாம அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கிற நமக்கு என்னத்தை கொடுக்கிறாரா? நம்மை அல்லாமல் பூர்ணராகாதபடிக்கு, நம்மை போல அவங்க இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்படாததுனால, மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்காததுனால, அவர்களுக்குள்ள பரிசுத்தாவின் அபிஷேகத்தை அவர்கள் பெறுகிற அனுபவம் அவங்களுக்கு இல்லாததுனால, அவங்க பூரணம் அடையாததுனால, விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்னமே நியமித்திருக்கிறார். விசேஷித்த நன்மையானது தேவன் நமக்கு முன்னமே நியமித்திருக்கிறார். இப்ப நானும்
ஞானஸ்நானம் பெற்றுக்கிற, அபிஷேகம் பெற்றுக்கிற, இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிற புதிய ஏற்பாட்டு சபையே உனக்கு தான் முதல்ல புதிய வானம் புதிய பூமிக்குள்ள நீ தான் முதல்ல காலடியை எடுத்து வைக்க போகிறாய். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்த பார்க்கலாம். உனக்கு பின்னாடி தான் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவங்கெல்லாம் வர போறாங்க. அப்போ முதல்ல போய் நிற்கிறது யாரு? எவ்வளோ பெரிய பாக்கியம், எவ்வளோ பெரிய ஊழியம் செய்யணும், எவ்வளோ ஆத்மா ஆதாயம் பண்ணணும், எவ்வளோ சபைக்காய் பாடுபடணும். முதல் பலன் நீங்க தான். முதல்ல பரலோகத்துக்குள்ள போய் அவங்களெல்லாம் நில்லுங்க நில்லுங்க நில்லுங்கன்னு சொல்லிட்டு முதல்ல புதிய ஏற்பாடு விசுவாசிகளை தான் அந்த பரலோகத்துக்குள்ள கர்த்தர் அனுப்புகிறார். அப்போ பின்னாடி வருகிற அவர்களுக்கு இனி வரும் பலனை குறித்ததான ஒரு தரிசனம், ஒரு அர்ப்பணிப்பு, ஒரு தியாகம் எல்லாம் இருந்தது. ஆனால் முன்னாடி போய் அனுபவிக்க போகிற உங்களுக்கும் எனக்கும் இன்னும் அந்த தரிசனம் வரவே இல்லை. குறை சொல்கிறதும் குற்றம் சொல்கிறதும் தூங்கிட்டு இருக்கிறதும் நமக்கு என்ன, யாரோ என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னு காலத்தையும் நேரத்தையும் ஓட்டிட்டு சபையில் பாருங்க, இன்னைக்கு ஒரு ஆத்துக்கு முன்னாடி கூட புதுசு வரவே இல்லை பாருங்க. இத்தனை பேர் சேர்ந்து கூட ஒரு ஆளை கூட்டு வரல பாருங்க. ஏன்னா நமக்கு அந்த இனி வரும் பலன் மீது நமக்கு என்ன இல்லை, நம்பிக்கை இல்லை. ஆனால் நீங்களும் தெசலோனிக்கே சபை விசுவாசிகளை போல வெளியே இருக்கிற ஜனங்களுக்கு சொல்லணும், எங்கள் இயேசு வரப்போகிறார், நாங்கள் பறந்து போக போகிறோம். புரிதுன்ற ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் உடையவர்களாய் அவங்க இருந்ததுனால அவங்களை குடும்பமாய் கர்த்தர் ரட்சித்தார் பாருங்க. ஆதியாகமம் 45:4-11 வரைக்கும் வேகமாக வாசிங்க. அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி, என் கிட்ட வாருங்கள் என்றான். யோசேப்பு இப்போ போய் அவங்க வீட்டில் நிற்கிறாங்க. அப்போ அவர் கூப்பிடுறாரு, அண்ணன் தம்பிகள் எல்லாம் நீங்களே என் கிட்ட வாருங்கள். இப்ப பாருங்க, யோசேப்பு அறிந்திருந்தான் இவங்க என்ன குழியில தள்ளி இருந்தாலும் என்னை விட்டு போட்டிருந்தாலும் இவர்களெல்லாம் பாதுகாக்கும்படி ரட்சிக்கும்படிதான் கர்த்தர் என்னை இங்கே கொண்டு வந்திருக்கிறார் என்ற சத்தியத்தை யோசேப்பு அறிந்திருந்தான். ஆனா நாம என்ன பண்ணியிருப்போம், வாங்கடா வந்தீங்களா, அன்னைக்கு என்ன குழியில் தள்ளினீங்களடா, அனாதி என்ன வித்து போட்டீங்களடா, வாங்கடா உங்களை பார்த்துக்கிறேன் அப்படின்னு பழி வாங்குகிற குணமுள்ளவர்களாய் நம்ம மாறி இருப்போம். அன்னத்தமாவது இன்னொன்னாவது பார்த்துக்கலாம்னு சொல்லி பழி வாங்குகிற எண்ணமுடையவர்களாக இருந்திருப்போம். ஆனால் யோசேப்பு ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய மனுஷனாக இருந்ததுனால அவன் அவர்களை அன்போடு கூட அழைக்கிறான், வாங்க நம்மளாம் அது போலத்தான் நீங்களும் இருக்கணும். உங்கள் ஊரில் பெரியவங்க சித்தப்பா யார் எப்படி கசப்பா உங்கள் கூட கோபமாக இருக்கிறாங்களோ அவங்களை வெறுத்து விடுகிறவர்களாய் அல்ல, அவங்களை அணைத்து கொள்ளுகிறவர்களாய், அவர்களெல்லாம் கிறிஸ்துவின் அன்பின் மூலமாய் பரலோகம் கொண்டு போகிறவர்களாய் நாம் மாற வேண்டும். புரியுதுன்ற ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. யோசேப்பு அவங்களெல்லாம் கூப்பிடுறான், படிங்க. அப்பொழுது அவன், நீங்கள் என்னை எகிப்துக்கு போகிறவர்களிடத்தில் விற்று போட்ட உங்கள் சகோதரனாகிய யோசேப்பு நான் தான். அது ஞாபகப்படுத்துறான், நீங்க வித்து போட்ட யோசேப்பு நான் தான். என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம். இதுக்காக நீங்க பயப்பட வேண்டாம், சஞ்சலப்படாதீங்க. அது உங்களுக்கு விசனமா இருக்கவும் வேண்டாம். அதனால நீங்க கவலையோ படாதீங்க. எவ்வளவு பெரிய ஒரு ஆவிக்குரிய மனுஷன் பாருங்க. ஜீவ ரட்சனை செய்யும்படி. ஆமென். பாத்தீங்களா, எதுக்காக என்னை கர்த்தர் அனுப்பி இருக்கிறார்? ஜீவ ரட்சணியம் அப்படின்னு சொன்னா உங்க உயிர் காப்பாற்றப்படணும். ஜீவ ரட்சணியம், ஜீவன் காக்கப்படணும், உங்க உயிர் காக்கப்படணும். பஞ்சத்தில் நீங்க சாக போறீங்க, நம்ம குடும்பமா காப்பாற்றப்படணும். அதுக்காக கர்த்தர் உங்க மூலியமாவே என்ன பண்ணியிருக்காரு, குழியில தள்ளி இங்க அனுப்பியிருக்காரு. தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். நீங்க வரதுக்கு முன்னாடி என்ன அனுப்பியிருக்கிறார்? தேசத்தில் இப்பொழுது 2 வருஷமாக பஞ்சம் உண்டாயிருக்கிறது. 7 வருஷமா இங்க பஞ்சம் இருக்கு. இன்னும் 5 வருஷம் உழவும் அறுப்பும் இல்லாமல் பஞ்சம் இருக்கும். இன்னும் பஞ்சம் இருக்கும். பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதற்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடே காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னமே அனுப்பினார். எல்லாம் அவர் சொல்றாரு பாருங்க. நீங்க பயப்பட வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம். இப்ப நடுங்குறாங்க அவங்க. ஏன்னா நம்மளை இவ்வளோ பெரிய அதிகாரி ஆளை வச்சு வெட்டிடுவானு அவர் என்ன அழகாக சொல்றாரு. நீங்கள் பேசுகிற பேச்சு, உங்கள் சொந்த பந்தங்கள் அவங்க எவ்வளோ பெரிய உங்களுக்கு தப்பு தண்டா பண்ணியிருந்தாலோ துரோகம் பண்ணியிருந்தாலோ அவங்கக்கிட்ட அதை குறித்து பழி வாங்குகிற எண்ணத்தோடு கூட பேசாதபடி அதெல்லாம் பற்றி நீ கவலைப்படாத. நமக்கு ஒரே நோக்கம், நம்ம ஜீவ ரட்சணியம், நம்மளாம் ரட்சிக்கப்பட்டு பரலோகம் போகணும். அதெல்லாம் விட்டு தள்ளுன்னு சொல்லி அவங்கள என்ன பண்ணணும், மெதுவாக கர்த்தருக்குள்ள கொண்டு வரணும். அழகா கொண்டு வரான் பாருங்க. ஆதலால் நீங்கள் அல்ல, தேவனே என்னை இவ்விடத்திற்கு அனுப்பி, நீங்க தேவனே என்ன முன்னாடி அனுப்புனாரு. என்னை பார்வோனுக்கு தகப்பனாகவும், இங்க பார்வோனுக்கே என்ன தகப்பனாகவும், அவர் குடும்பம் அனைத்திற்கும் கர்த்தனாகவும், குடும்பத்துக்கே என்ன கர்த்தராகவும், எகிப்து தேசம் முழுவதற்கும் அதிபதியாகவும் வைத்தார். எகிப்துக்கே என்ன அதிபதியாக கர்த்தர் வைத்திருக்கிறார். நீங்கள் சீக்கிரமா என் தகப்பனிடத்தில் போய், நீங்க அதனால் சீக்கிரமா அப்பா கிட்ட போய், தேவன் என்னை எகிப்து தேசம் முழுவதற்கும் அதிபதியாக வைத்தார்,
என்றார். என்னிடத்தில் வாரும், தாமதிக்க வேண்டாம். ஆ. நீரும் உம்முடைய பிள்ளைகளும் அவர்களுடைய பிள்ளைகளும் உம்முடைய ஆடு பாரு, மாடுகளோடும் என்னென்ன சொல்ல பாருங்க, உம்முடைய நீரும் உம்முடைய பிள்ளைகளும் உம்முடைய அவர்களுடைய ஆடு பிள்ளைகளும் மாடுகளும் உமக்கு உண்டாயிருக்கிற யாவற்றோடும் கோசேன் நாட்டின் வாசம் பண்ணி என் சமீபத்தில் இருக்கலாம். எல்லாத்துக்கும் தான் நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீங்க. ஒரு அலையில சொல்லுங்களேன். எல்லாம் வாங்க. உமக்கும் உம்முடைய குடும்பத்தாருக்கும் உமக்கு இருக்கிற யாவற்றிற்கும் வறுமை வராதபடிக்கு அங்கே உம்மை பராமரிப்பேன். இன்னும் 5 வருஷம் பஞ்சம் இருக்கும் என்று சொல்லி உம்முடைய குமாரனாகிய யோசேப்பு சொல்ல சொன்னான் என்று சொல்லுங்கள். ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்து. உங்களுக்கு எப்படிப்பட்ட செய்திகள் வரும், நீங்க விசுவாசித்தீங்கன்னா, தேவனை நம்பினீங்கன்னா, பாருங்க என்ன அழகான ஒரு அற்புதமான செய்தி வருது பாருங்க. இப்போ அவங்க எங்க சொல்றாங்க, 25 28 வரைக்கும் வேகமா வாசிங்க. அவர்கள் எகிப்து தேசத்திலிருந்து போய் கானான் தேசத்திலே தங்கள் தகப்பனாகிய யாக்கோபினிடத்தில் வந்து, யோசேப்பு உயிரோடு இருக்கிறான். பாருங்க எவ்வளவு பெரிய செய்தி பாருங்க. இதுல எனக்கு ஒரு கேள்வி ரொம்ப நாளா இருந்தது. யாக்கோபு ஆண்டவரை நேசிக்கிறான். யாக்கோபு ஆண்டவரை நேசிக்கிறான். ஆண்டவர் யாக்கோபை நேசிக்கிறான். இந்த யாக்கோபு யோசேப்பை நேசிக்கிறான். யோசேப்பும் யாக்கோபை நேசிக்கிறான். 3 பேர் ஒருத்தர் ரொம்ப அன்பா இருக்கிறாங்க. இப்போ என்ன போச்சுன்னா, யோசேப்பு அங்க காணாம அங்க வித்துட்டாங்க. ஆனா இங்க போய் சொல்லிட்டாங்க, செத்து போயிட்டான்னு சொல்லிட்டாங்க. ஆனா தேவனுக்கும் யாக்கோபுக்கும் எவ்வளோ தொடர்பு. ஒரு நாளாக இவர் அழுகிறாரு, சாப்பிடாம இருக்காரு, நினைக்கும் போதெல்லாம் கண்ணீர் விடுறாரு, ஒரே வேதனையா இருக்கிறாரு. ஆனா நம்ம ஆண்டவர் ஒரு நாளாகில மனம் இறங்கி வருத்தப்பட்டு, யாக்கோபே கவலைப்படாதரா, உன் பையன் பத்திரமா தான் இருக்கிறான் அப்படி சொல்லியிருக்கலாம் இல்லம்மா? சொல்லவே இல்லை பாருங்க, சொல்லவே இல்லை பாருங்க. இதான் நம்முடைய ஆண்டவருடைய நினைவு வேற, நம்முடைய நினைவு வேற. இவன் குழந்தை செத்து போயிடுச்சுன்னு அழுதுட்டு இருக்கிறான். கடவுளுக்கு தெரியும் குழந்தை உயிரோடு இருக்கிறான்னு தெரியும். இவனுடைய அழுகையை நிறுத்துறதுக்கு ஆண்டவர் முயற்சி பண்ணவே இல்லை, சொல்லவே இல்லை. எனக்கு ரொம்ப நாளாக இது புரியல. இப்போ இந்த செய்திக்கு தியானிக்கும் போது தான் நான் ஆண்டர்கிட்ட கேட்குறேன், ஏன் ஆண்டவரை இப்படி சொல்லியிருந்தா அவன் கொஞ்சம் நிம்மதியாவது இருந்திருப்பானே அப்படின்னு தான் ஆண்டவர் சொல்கிறார். இதான் உன்னுடைய மூளைக்கோ என்னுடைய மூளைக்கோ உள்ள வித்தியாசம். நான் இப்போ சொல்லி அனுப்பியிருக்கிறேன், இவங்கிட்ட சொல்லியிருந்தான், யாக்கோபுட்டி நீ கவலைப்படாதரா, அவன் அங்கத்தான் இருக்கிறான்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தான், இவன் என்ன பண்ணுவான் தெரியுமா, அடுத்த நிமிஷம் போய் அவனை கூட்டிகிட்டு வந்துடுவான். அடுத்தது அவனை நாங்கள் ராஜா ஆக்கி இவனையும் இவன் சந்ததியை உயிரோடு நான் கொண்டு போனோம், அதை கெடுத்து போடுவான். இவனே கெடுத்து போடுவான். என்ன ஏன் நான் சொன்னாலும் கேட்க மாட்டான். இவனுக்கு என்னை விட யார் முக்கியம்? அவன் பையன்தான் முக்கியம். புரியுதா? அவனை நேசிக்கிறான் இவன். ஆனால் இவனுக்கு எதை மறைக்கணுமோ அதை நம்ம மறைச்சி தான் ஆகணும். நீ நினைக்கிறேன்ட்டு நான் சொல்ல முடியாது. அதனால் நீ தப்பால தியானிக்கக்கூடாது. புரியுதா? என்னுடைய திட்டங்கள் என்னுடைய சித்தங்கள் நிறைவேறு வரைக்கும் எதை மறைக்கணுமோ அதை மறைப்பேன், எதை சொல்லணுமோ அதை சொல்லுவேன், எதை செய்யணுமோ அதை நான் செய்வேன். நீங்கள் யாரையும் என்ன பண்ண முடியாது, கேள்வி கேட்க முடியாது. நீ அழுதாலும் சரி, நீ புலம்புனாலும் சரி, நீ சாப்பிட்டாலும் சரி, சாப்பிட்டாட்டிலும் சரி, இந்த சந்ததி உயிரோடு கூட காக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அவன் உயிரோடு இருக்கிற செய்தி இந்த யாக்கோபுக்கு தெரியவே கூடாது. ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். பாருங்க, எந்த வாய் அந்த யோசேப்பு செத்து போயினா மிருகம் சாப்பிட்டுச்சின்னு சொன்னாங்களோ அதே வாய் உயிரோடு. கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. எந்த டாக்டர் உங்களுக்கு ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஆகுதுன்னு சொன்னாங்களோ அதே டாக்டர் சொல்வார் ஆப்ரேஷன் இல்லாமலே சரியாச்சுன்னுவார். ஏன்? இடையில குறுக்கா யார் வந்தது? கர்த்தர் வந்துட்டார். ஒரு அலையிலே சொல்லுங்களேன். ஆண்டர் வந்துட்டான். எந்த வாய் உங்களுக்கு தோல்வியானதை சொன்னதோ அதே வாய் வெற்றியானதே செய்தியை கொண்டு வரும். புரியுது? என்ன ஒரு அலையிலேயே சொல்லுங்க. இப்போ அந்த செய்தி நம்ம என்ன பண்ண பாருங்க, அவனுக்கு அப்படியே ஹார்ட் அட்டாக் ஆன மாதிரி ஆயிப்போச்சா. படிங்க வேகமா முடிச்சிடலாம். யோசேப்பு உயிரோடு இருக்கிறான், அவன் எகிப்து தேசத்துக்கெல்லாம் அதிபதியா இருக்கிறான். எவ்வளவு பெரிய செய்தி பாருங்க. அவன் இருதயம் மூர்ச்சை அடைந்தது, அப்படியே ஹார்ட் அட்டாக் மாதிரி ஆயிடுச்சு. அவன் அவர்களை நம்பவில்லை, அவங்கள நம்பல. அவர்கள் யோசேப்பு ஏன்னா இவங்களை நம்பவே முடியாத, இவங்க பொய்யாவே சொல்றாங்களே, நம்பல. யோசேப்பு சொன்ன வார்த்தைகள் யாவனையும் அவனுக்கு சொன்ன போதும், எல்லாத்தையும் சொன்ன பிறகு தன்னை ஏற்றிக்கொண்டு போகும்படி யோசேப்பு அனுப்பின வண்டிகளை அவன் கண்டபோது, இப்ப எதை பார்த்து நம்புறான்? அவன் வண்டியை பார்த்து நம்புறான். ஏன்னா அந்த வண்டியை இவங்க வாங்க முடியாது. புரியுதுன்ற ஒரு அலையிலேயே சொல்லுங்க. இவங்களால அந்த காசு கொடுத்து இவங்க வண்டி வாங்கவே முடியாது. இவங்களே பஞ்சத்துக்கு போயிருக்கிறாங்க, அரிசியும் கோதுமையும் வாங்கி போயிருப்பாங்க. இவங்க போய் இந்த வண்டி கொண்டு போய், இப்போ யாராவது ஒருத்தர் வந்திருக்காருன்னா ஃபர்ஸ்ட் உங்களை கூப்பிட்டு வர சொன்னாங்க. அந்த எம்எல்ஏ சொன்னார், அந்த அவங்க சொன்னாங்கன்னு ஒரு சாதாரண ஒரு டிரைவர் என்னை கூப்பிட்டானா நான் எதை பார்ப்பேன்? அவர் கூப்பிட்டு போகிறார், கொண்டு வந்திருக்கேன் ஆடி காரை பார்ப்பேன்.
கட்டாயம் இவர் எதை கொண்டு வர முடியாது. ஆடிக்காரனா அவங்க தான் இருக்கும். அப்படி அந்த கார் நம்புறான் இவன். பார்த்தீங்களா, அந்த கூட்டிட்டு போற வந்திருக்கிற அந்த பொருளை பார்த்து ஒரு நம்பிக்கை வருது. அவர்களுடைய தகப்பனாகிய யாக்கோபின் ஆவி உயிர்த்தது. அதனால ஒரு சந்தோஷம் வந்து உயிர்ப்பிக்குது. அப்பொழுது இஸ்ரவேல், என் குமாரனாகிய யோசேப்பு இன்னும் உயிரோடு இருக்கிறானே, இது போதும், நான் மரணமடையும் முன்னே அவனை போய் பார்ப்பேன் என்றான். ஆமென். உயிரோடு இருக்கிறானே, அது போதும், நான் போய் என் பையனை பார்ப்பேன் என்று சொன்னான். அல்லேலூயா. அன்றைக்கு அவனை ஏற்றுக்கொள்ளும்படி அவன் என்ன பண்ணான்? வண்டியை அனுப்பினான். நம்ம எல்லாம் ஏற்று கொண்டு போகும்படி ஆண்டவர் ஒன்று அனுப்புவார். அதை சொல்கிறதுக்கு முன்னாடி ஆதியாகமம் 46 1-7 வரைக்கும் வாசிங்க. இன்னொருத்தர் 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் எடுத்து வைங்க. பாஸ்டம்மா ஜெபம் பண்ணி முடிப்பாங்க. நம்மளை தூக்கிட்டு போகிறதுக்கு என்ன வண்டி வருதுன்னு பார்ப்போம். இஸ்ரவேல் தனக்கு உண்டான யாவையும் சேர்த்து கொண்டு புறப்பட்டு, பாருங்க, இஸ்ரவேல் இப்போ என்ன பண்ணாரு? தனக்கு உண்டான யாவையும் சேர்த்து கொண்டு புறப்பட்டு பெயர்செபாவுக்கு போய். இப்ப நீங்களும் அப்படிதான். இயேசு வரும்போது உங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் போவீங்க. ஆமாண்டவங்கிற ஒரு அலையிலையா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். தன் தகப்பனாகிய ஈசாக்குடைய தேவனுக்கு பலியிட்டான். இப்ப முதல்ல பலியிட்டுட்டு புறப்படுறான். அன்று இரவிலே தேவன் இஸ்ரவேலுக்கு தரிசனமாகி, இப்ப ஆண்டவர் எப்படி அவனோட பேசுறாரு? யாக்கோபே யாக்கோபே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். இத்தனை நாள் பேசாத ஆண்டவர் இப்ப பேசுறாரு பாருங்க. ஆனாலும் இவன் பேசுறான். இங்க இத்தனை நாள் எங்க போனீங்கன்னு கோச்சிங்கள பாருங்க. இத்தனை நாள் ஆண்டவர் கதையே சொல்ல, இப்பதான் பேசுறாரு. அவன் சொல்லுங்கன்றான். அப்பொழுது அவர், நான் தேவன், நான் உன் தகப்பனுடைய தேவன், நீ எகிப்து தேசத்துக்கு போக பயப்பட வேண்டாம். இப்ப சொல்ல, நீ பயப்படாத, அங்கே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். வாக்கு பண்றாரு பாருங்க. அங்க போய் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். நான் உன்னோடு எகிப்துக்கு வருவேன். நானே உங்களோட எகிப்துக்கு வருவேன். நான் உன்னை திரும்பவும் வர பண்ணுவேன். மறுபடியும் அதுதான் வாக்குத்தத்தம். திரும்பவும் நான் உங்க தேசத்தை கொண்டு வருவேன். யோசேப்பு தன் கையால் உன் கண்களை மூடுவான் என்று சொன்னார். பையனே, நீ விரும்புறபடி அவன் கையால் உன் கண்ணை மூடுவான் என்று சொன்னார். அதற்கு பின் யாக்கோபு பெயர்செபாவிலிருந்து பிரயாணம் புறப்பட்டான். இஸ்ரவேல் குமாரர் தங்கள் தகப்பனாகிய யாக்கோபையும் தங்கள் குழந்தைகளையும் தங்கள் மனைவிகளையும் பார்வோன் பாருங்க, பார்வோனின் அனுப்பின வண்டிகளில் மேல் எல்லாம் மனைவிகள், பிள்ளைகள், பேர பிள்ளைங்க எல்லாம் ஏறிட்டாங்க. தங்கள் ஆடு மாடு வருது. தங்கள் கானான் தேசத்தில் சம்பாதித்த தங்கள் பொருட்களையும் சேர்த்துக்கொண்டு எல்லா பொருளும் வருது. யாக்கோபும் அவன் சன்னதியார் யாவரும் எகிப்துக்கு போனார்கள். போனார்கள். அவன் தன் குமாரரையும் நல்ல குமாரரையும் தன் குமாரரின் குமாரையும் தன் குமாரத்திகளையும் தன் குமாரரின் குமாரத்திகளையும் தன் சன்னதியார் அனைவரும் எகிப்துக்கு தன்னோடு அழைத்து கொண்டு போனார். வந்துருச்சு. கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. பாருங்க, அவங்களுடைய 2 பேருடைய விசுவாசத்தினால அழிந்து போகிற, சாக போகிற அந்த சந்ததியவே கர்த்தர் மீண்டும் உயிரோடு கூட ஜீவ ரட்சணை உண்டாகும்படிக்கு கர்த்தர் அவளை கொண்டு வந்து சேர்க்கும்படி அவர்களுக்காக ராஜா வீட்டில் இருந்த வண்டியெல்லாம் வருது. இவங்க அதில் ஏறவும் முடியாது, பார்க்கவும் முடியாது, வாங்கவும் முடியாது. அப்படிப்பட்ட விலை உயர்ந்த வண்டிகளை அனுப்பி ஒரு ராஜா குடும்பத்தை போல இந்த குடும்பத்தை ஆண்டவர் அந்த எகிப்துக்குள்ளே கொண்டு போய் அவர்களை என்ன பண்ணாரு? பெருக பண்ணி ஆசீர்வதிக்கிறார். அதே போல விசுவாசிக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீயும் உன் வீட்டாரும் இந்த பாவம் நிறைந்த உலகத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு குடும்பமாய் சந்ததியாய் நாமெல்லாம் அப்படியே பறந்து போய் மத்திய ஆகாயத்தில் 7 வருஷம் விருந்து, 1000 வருஷம் மறுபடியும் இந்த உலகத்தில் வந்து ராஜாக்கள் ஆசிரியர்களாய் ஆண்டு மறுபடியும் மேலே போய் கோடி வருஷம் என்றைக்கோ கர்த்தரோடு கூட இருப்போம். புரியுதுன்ற ஒரு அலையிலையா சொல்லுங்களேன். அது எப்படி நடக்கும்னு சொல்லி பாஸ்டம்மா படிப்பான் பாருங்க. 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் எத்தனாவது வசனம் சொல்லியிருந்தா அவங்க படிச்சிருப்பாங்க. 13 படி. அன்றியும் சகோதரரே, நித்திரை அழிந்தவர்கள் நிமித்தம், பாத்தீங்களா, அதனால தான் செத்து போன கிறிஸ்துவுக்குள் மரித்தவங்களை குறித்து நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களை போல் துக்கித்து, உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு நம்பிக்கை இல்லை, செத்து போனா அவ்வளவுதான் முடிஞ்சிச்சுன்னு விட்டுறான். ஆனா நீங்களும் நானும் அப்படி கிடையாது. நாம மரித்தாலும் மீண்டும் பிழைப்போம். புரியுதுன்னு ஒரு அலையிலையோ சொல்லுங்க. மரியாமலும் இருப்போம். அலையிலோயா. அதனால நீங்க அதை பத்தி அழ வேண்டாம். மற்றவர்களை போல் துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனமில்லை. கிறிஸ்துவானவர் மரித்து பின்பு எழுந்தார் என்று விசுவாசிக்கிறோம். இதான் தெசலோனிக்கே சபை விசுவாசிகளுடைய விசுவாசம். ஒவ்வொரு விசுவாசிக்கும் இருக்க வேண்டிய விசுவாசம், இயேசு நமக்காக மரித்து மீண்டும் உயிரோடு கூட எழுந்தாரே என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கணும். இருக்குதுன்ற ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. விசுவாசிக்கிறோமே. அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையோ, இயேசுவுக்குள் யாரெல்லாம் மரித்தாங்களோ தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார். இயேசு வரும்போது அவங்களெல்லாம் பார்த்தீங்களா, யோசேப்பை எலும்பு கூட தூக்குனது போல
நம்ம எல்லாம் மறுரூபமாக்குவா. செத்து போனவங்களெல்லாம் ஆண்டவர் மறுபடியும் கிறிஸ்துவுக்குள் மரித்தவங்க எல்லாம் உயிரோடு வருவாங்க. கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும். கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும். நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வது இல்லை. ஏற்கனவே மரித்து போனவங்களுக்கு முன்னாடி நம்ம போக மாட்டோம். முதல்ல அவங்கள போய் எடுப்பாரு. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். அப்ப டெய்லி நீங்க எதை பார்த்துட்டே இருக்கணும்? மணவாளன் வருகிற கதவை பார்த்துட்டே இருக்கணும். 5 கன்னிகைகள், புத்தியுள்ள கன்னிகைகளை போல எண்ணெயோடு தீவெட்டியோடு கூட அந்த கதவை பார்த்துட்டே இருந்தாங்க. அபிஷேகத்தோடு கூட வேத வசனத்தை வாசித்து ஆண்டவரை நோக்கி பார்த்துட்டே இருக்கணும். எப்போ வருவார் மணவாளன்? அந்த 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 தாகத்தோடு காத்திருக்கணும். திடீர்னு ஒரு நாள் ஆண்டவர் வருவார். அல்லேலூயா. வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். யாரெல்லாம் கிறிஸ்துவுக்குள் மரித்தாங்களோ அவங்களெல்லாம் யோசேப்பினுடைய எலும்பை தூண்டி எடுத்தது போல இவங்களை அப்படியே மறுரூபமாக்கி வெளியே கொண்டு வருவார். பின்பு உயிரோடு இருக்கும் நாம், அடுத்து உயிரோடு இருக்கிற நாம் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக ஆண்டவர் பரலோகத்துல இருந்து வந்துட்டு இருக்காரு. நாமெல்லாம் எதிர்கொண்டு போக போறோம். மேகங்கள் மேல் அவரோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு. நமக்கு வந்த வண்டி என்ன வண்டி? ஆகாயத்துக்கு எடுத்துட்டு போற வண்டி என்ன வண்டி? மேகம். ஒரு அலையில சொல்லுங்களேன். ஒரு மேகத்துல மனுஷன் நிக்க முடியுமா? முடியாது. அதனால தான் தேவனால் எல்லாம் கூடும். நமக்குன்னு ஒரு மேகத்தை அனுப்புகிறாரு. எல்லாம் அந்த மேகத்தை மேலே ஏற்றி கொள்வார். அந்த மேகம் நம்மளை அப்படியே பாருங்க. அப்போ கூட நம்மளை காயப்படக்கூடாது, நமக்கு வலிக்கக்கூடாது, இவங்களுக்கு என்ன பண்ணக்கூடாது, அங்கங்கே நசுங்கக்கூடாது, அடிப்படக்கூடாது. அப்படியே ஒன்றும் கஷ்டம் இல்லாமல் கொண்டு போகணும்னு சொல்லி பஞ்சு மாதிரி எதை அனுப்புகிறாரு? எவ்வளோ அன்புள்ள தெய்வம் பாருங்க, எவ்வளோ நம்மளை நேசிக்கிறார் பாருங்க. எதில் நெருக்கடியில் ஒருத்தருக்கு ஒருத்தர் நெருக்கி கிருக்கி அங்கே நெசுக்குதிங்க, அதுக்கு வேற சண்டை போட்டு இவங்களை எதுக்கு அந்த பாடு, அப்படியே ஒரு பஞ்சு மெத்த மாதிரி அப்படியே கொண்டு போகிறார் பாருங்க. எவ்வளோ அன்புள்ள தெய்வம் பார்த்தீங்களா? எவ்வளோ நல்ல தெய்வம் பாருங்க. நம்ம அப்படியே மேகத்தின் மேலே கொண்டு போய் என்ன பண்ணுறாரு? இவ்விதமா எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். அவ்வளோதான். யாக்கோபு கிட்ட சொல்ற, நான் உன்னோடு கூட இருப்பேன், உன் கூடவே இருப்பேன்னு சொன்னது போல இவ்விதமா எப்பொழுதும் கர்த்தருடைய கூட நாம இருப்போம். ஆகையால் இந்த வார்த்தையினாலே நீங்கள் ஒருவரையொருவர் தேற்றுங்கள். ஒருவர் டெய்லி நீங்க தேய்ச்சி கொள்ளணும். நம்ம எல்லாம் பரலோகம் போக போறோம், இயேசு வர போறாருன்னு நீங்க சொல்லிட்டே இருக்கணும். புரியுதுன்ற ஒரு அலையிலையா சொல்லுங்க. ஒருவர் தேய்ச்சுங்கள். பழைய அப்போஸ்தலர் காலத்துல ஒருவர் வாழ்த்தும் பொழுது மாரனாதான் அப்படின்னு வாழ்த்துவாங்க. அது கொஞ்ச நாள் ஆகி இயேசு லேட் ஆனோடனே பிரைஸ் தி லார்ட், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு ஆகிப்போச்சு. அப்புறம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்ன்றது கர்த்தர் போயிட்டாரு, வெறும் ஸ்தோத்திரம், வாங்க ஸ்தோத்திரம் நாங்கள். அப்புறம் கொஞ்ச நாள் ஆனோடனே குட் மார்னிங்க நாங்கள், நல்லா இருக்கீங்களா நாங்கள். அப்புறம் இப்போ வர வாலிபர்களெல்லாம் ஹாய் ப்ரோ நாங்கள். கொஞ்ச நாள் ஹாய் நாங்கள். இப்போ ஹாய் ப்ரோன்றாங்க. என்னென்ன ப்ரோன்னா அதுதான் ப்ரோ, என்னமோ ப்ரோ போன்ட்டாங்க. இப்போ நம்ம மறுபடியும் நாம் பழையத்துக்கு போகணும். நம்மளாம் என்ன பண்ணணும்? யாரை பார்த்தாலும் மாறினாதான் அப்படின்னா இயேசு வருகிறார், ஜாக்கிரதையாரு, இன்னைக்கு வருகிறார். நம்பிக்கை, நமக்குள்ள ஒரு நம்பிக்கை உண்டாகணும். எந்த நிமிடமும் இயேசு வரலாம். ஏன்னா இயேசுனுடைய வருகை குறித்து இயேசுக்கே தெரியாது. ஒரு அலையிலேயே சொல்லுங்க, அதுதான் பிரச்சனை. மணவாளனுக்கு தெரியாது, மணவாட்டிக்கு தெரியாது, நம்ம கல்யாண நேரமும் தெரியாது, நாளும் தெரியாது. திடீரென்று பிதாவாகிய தேவன் ஒரு சிக்னல் கொடுப்பாரு ஆவியானவருக்கு. நம்மெல்லாம் பறந்து மத்திய ஆகாயத்துக்கு போவோம், இயேசு மத்திய ஆகாயத்துக்கு வருவார். நினைத்து பார்க்காத நொடி பொழுதுல அங்கே ஒரு பெரிய கல்யாண விருந்து ஆரம்பமாகும். 7 வருடம் விருந்து சாப்பிட்டு உண்டு சந்தோஷமா இருப்போம். இந்த உலக பாடு, பிரச்சனை, கவலை, கண்ணீர் எல்லாவற்றையும் மறந்து அங்கே நம் தலையின் மேலே ஒரு நித்திய மகிழ்ச்சி ஆண்டவர் தரப்போகிறார். புரிதன ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அதனால நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு மிக மிக முக்கியம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நீ விசுவாசித்தால் நீயும் உன் வீட்டாரும் என்ன பண்ணுவீங்க? ரட்சிக்கப்படுவீங்க. அதனால் நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் நம்ம கூட வரப்போகிறாங்க. ஆனால் இன்றிலிருந்து உங்கள் குடும்பத்தை இருக்க ஜெபம் பண்ணுங்க, சுவிசேஷம் அறிவிங்க, சத்தியத்தை அவங்களுக்கு கற்றுக் கொடுங்க, அவங்கள சபைக்கு வருவதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்க, பரலோகத்தில் இடம் வாங்கி கொடுங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கரங்களை தட்டி நம்ம ஆண்டவர் சந்தோஷப்படுத்தி எல்லாரும் எழுந்து நில்லுங்க. பாஸ்டமா ஜெபம் பண்ணி முடிப்பாங்க.
செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீ விசுவாசித்தால் நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். கடந்த 4 வாரங்களாக இந்த வாக்கியத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். ராகாப் வேசி ரட்சிக்கப்பட்டால், விசுவாசித்தால் தேவனுடைய வல்லமையை, அவர் தகப்பன் குடும்பம் பாதுகாக்கப்பட்டது. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்ததின் நிமித்தமாக பேழைகளுள்ளே பிரவேசித்து அந்த முழு குடும்பமும் பாதுகாக்கப்பட்டது. ஆபிரகாம் நிமித்தமாக லோத்து பாதுகாக்கப்பட்டான். லோத்தும் லோத்தின் குடும்பமும் பாதுகாக்கப்பட்டது. இன்றைக்கு பார்த்தோம், யாக்கோபு யோசேப்பின் நிமித்தமாக யோசேப்பின் சகோதரர்கள், மனைவி, பிள்ளைகள் எல்லாரும் பாதுகாக்கப்பட்டார்கள். அருமையான தெய்வ ஜனமே, குடும்பத்துக்குள்ள ஒருவர் விசுவாசித்தா கூட போதும், அந்த குடும்பம் ரட்சிக்கப்படும். ஒருவர் இயேசுவை அறிந்தா போதும், அந்த குடும்பம் பாதுகாக்கப்படும். ஓ ஹல்லேலூயா! நம்மை ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஓ, குலத்துக்கு ஒருவரையும் கோத்திரத்துக்கு ஒருவருமாய் தெய்வன் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நோக்கத்தை நிறைவேற்ற நீங்க வாஞ்சியா இருங்க. எதற்காக கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார் என்பதை அறிந்து கொள்ளுங்க. இதுவரை ஒருவேளை அறிந்து கொள்ளாம வயிற்று வலி, கை கால் வலி, உடல் சுகத்துக்காக, சரீர சுகத்துக்காக நீங்க ஆலயத்தை தேடி வந்திருக்கலாம். ஆனால் உங்களை தேவன் தெரிந்து கொண்டதற்கு ஒரு நோக்கம் உண்டு. உங்கள் நிமித்தமாக உங்க குடும்பம் பரலோகத்துக்கு வரணும். உங்கள் நிமித்தமாக உங்க கிராமங்கள் ஆண்டவரை அறிந்து பரலோக ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும். இந்த தேசம் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அவரை விசுவாசித்தா போதும், அவர் மேல் நம்பிக்கையா இருந்தா போதும், அந்த கானானுக்குள் அவர்கள் பிரவேசித்தது போல நாம் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்போம். ஒரு மகத்தான ஒரு நம்பிக்கை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். எந்த மதத்திலும் இல்லாத ஒரு நம்பிக்கை, யாருக்குமே இல்லாத ஒரு நம்பிக்கை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அதுதான் இப்ப கடைசியா வாசித்த 1 தெசலோனிக்கேயர்ல வாசித்தோம். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். ஏனென்றால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அவரை விசுவாசிக்கிறவர்கள் மரித்தாலும் பிழைப்பார்கள், மரியாமலும் இருப்பார்கள். நாம் மரித்தாலும் அடக்கம் பண்ணப்பட்டாலும் அவருடைய வருகையிலே நாம் எல்லாம் எழுந்திருப்போம். அந்த நம்பிக்கையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அதை குறித்து பயப்படாதீங்க, கலங்காதீங்க. இந்த உலக வாழ்க்கை 80 ஆண்டு காலங்கள் தான். ஒருவேளை அது நமக்கு துக்கமா இருக்கலாம், வேதனையா இருக்கலாம், கண்ணீருடன் வாழ்க்கையா இருக்கலாம், உபத்திரவத்தில் நீங்கள் கடந்து வர வேண்டிய சூழ்நிலைகளா இருக்கலாம். நமக்கென்று ஒரு ஸ்தலத்தை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அந்த பரலோக ராஜ்யத்தை கர்த்தர் நமக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பதற்காகவே தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். நாம் மாத்திரமல்ல, நம்ம குடும்பம், கிராமம் எல்லாரும் இயேசுவை அறியும்படியாக தான் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஓ, தேங்க்யூ ஜீசஸ். அந்த நம்பிக்கையின் பற்றுள்ளவர்களாயிருங்க. அந்த நம்பிக்கையை விட்டு விடாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. ஓ, இந்த உலக பாடுகளை எல்லாம் மீறி கர்த்தருக்கு நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன் என்று அந்த பெரிய தைரியத்தோடு நீங்க போராடுங்க. அந்த ஜெயத்தை காண கர்த்தர் கிருபை செய்வார். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாக முடிவு உண்டு. அந்த பரலோக கானானுக்குள்ளாக, அந்த புதிய எருசலேம், புதிய பூமிக்குள்ளாக புதிய பரலோகத்தை காணும்படியாக கர்த்தர் நமக்காக வாசல்களை அங்க திறந்து வைத்திருக்கிறார். இதுவரை சோர்ந்து போயிருக்கீங்களா? ஏனோ தானோ என்று ஆலயத்துக்கு வந்திருக்கலாம், ஜெபிக்காம இருக்கலாம், வேதம் வாசிக்காம இருக்கலாம், ஆண்டவரோடு ஐக்கியப்படாம இருக்கலாம், சபையோடு உறவு இல்லாம இருக்கலாம். ஏனென்றால் கடைசி நாட்கள்ல தேவனுடைய வருகை இப்பொழுது சீக்கிரமா இருக்கிறது. கடைசி காலத்துக்குள்ளாய் வந்திருக்கிறோம். காலம் சமீபமாய் இருக்கிறது. உலகத்துல பார்க்கிற எதை பார்த்தாலும் ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தமா இருக்கு. அறிவியல் எல்லாம் நமக்கு எச்சரிக்கிறது. ஆனால் நம்முடைய இருதயமோ ஆண்டவரை விட்டு தூரம் போயிட்டே இருக்கு. ஒரு விசை இந்த இருதயத்தை பக்குவப்படுத்துங்க. ஆண்டவரே, உண்மையில் நான் நம்பிக்கையா இருக்கேன்ப்பா, எனக்கென்று ஆயத்தப்படுத்தின அந்த ராஜ்யத்தை காண எனக்கு அனுக்கிரகம் செய்யுங்கப்பான்னு சொல்லுங்க. உலகத்தில் எத்தனை பொருளை நம்ம ஆதாயப்படுத்தினாலும் சரி,
எத்தனை காரியங்களை நாம் ஆதாயப்படுத்தினாலும் பரலோகத்துக்கு போலனா அத்தனையுமா வேஸ்ட் தான். தேங்க்யூ ஜீசஸ். என்னை ஆண்டவரே இந்த செய்திக்கு என்னை அர்ப்பணிக்கிறான்ப்பா. நீ விசுவாசித்தால் நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி இந்த காலை வேளையிலுமே நான் விசுவாசிக்கிறேன். எனக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்திட்டீங்க. என் குடும்பம் அதுக்குள்ள வரணும்ப்பா. ஓ, எங்கள் கிராம உறவுகள் எல்லாம் அதுல வரணும் ஆண்டவரே. அதற்கு என்னை பயன்படுத்துங்க ஆண்டவரே. ஓ, தேவனுடைய சுவிசேஷத்தை இந்த உலகத்திற்கு எடுத்து சொல்ல என்னை பயன்படுத்துங்கன்னு சொல்லுங்க. ஓ ஹல்லேலூயா. தேவனுடைய பிரசன்னம் ஆளுகை செய்கிறது. தேவனுடைய வல்லமை இந்த ஆலயம் முழுதும் நிரம்பிக் கொண்டிருக்கிறது. ஓ, ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஓ ஹல்லேலூயா. மேகம் நம்மை எடுத்துக்கொண்டு செல்லும். ஓ, அந்த நம்பிக்கை தான் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். யாருக்கு இல்லாத ஒரு நம்பிக்கை, யாருக்கு இல்லாத ஒரு விசுவாசத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அவர் சொன்னதை செய்யும் அளவுக்கு அவர் கைவிடுறதில்லை. என்னெல்லாம் சொல்லியிருக்காரோ அதையெல்லாம் அவர் செய்து முடிக்க வல்லமுள்ளவராயிருக்கிறார். நான் பிழைத்திருக்கிறபடியால் நீங்களும் பிழைப்பீர்கள் என்று சொல்லப்பட்டது. நான் பிழைத்திருக்கிறபடியால் நீங்களும் பிழைப்பீர்கள். சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்னவர் கடைசி பரியந்தம் நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்தி அவருடைய ராஜ்யத்துக்கு பரம கானானுக்குள்ளாய் பரலோகத்துக்குள்ளாய் நம்மை பிரவேசிக்க அவர் ஆயத்தமா இருக்கார். நீங்களும் நானும் ஒப்பு கொடுத்து அதற்குள்ளாய் பிரவேசிக்கலாம். ஓ, அதுவரை விசுவாசத்தை விட்டு விடாதீங்க. சில வேளை சோர்ந்து போலாம், தளர்ந்து போலாம், கீழே விடலாம். அப்படியே மடிந்து போகாமல் எழுந்திருந்து ஓ தேவனுடைய ராஜ்யத்தை கட்டும்படியா மீண்டும் நம்மை அர்ப்பணித்து மீண்டும் நம்மை தேவனோடு ஒப்புரவாக்கி ஆதி நிலையில மீண்டும் திரும்பி ஆதி அன்பினாலே மீண்டும் இணைக்கப்பட்டு தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி அவருடைய ராஜ்யத்துக்குள்ளாய் பிரவேசிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காய் நன்றி செலுத்துறோம். அப்பா அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உங்க வார்த்தையை எங்களுக்கு பகிர்ந்து தந்தீங்க, அதற்காய் நன்றி ஆண்டவரே. அப்பா, எங்களுக்கு என்று ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கீங்க, உமக்கு கோடி நன்றி. அந்த நம்பிக்கையை நாங்கள் பிசகி போகாதபடிக்கு, அந்த நம்பிக்கையிலே நாங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு, தளர்ந்து போகாதபடிக்கு எங்களை திரும்ப நிமிர்த்தி ஓ எங்கள் முழங்கால்களை ஆண்டவரே மீண்டும் நிமிர பண்ணி தள்ளாடுகிற முழங்கால்களை மீண்டும் திரும்ப நிமிர்த்தி ஓ உம்முடைய ராஜ்யத்தை ஆண்டவரே அப்பா செவியான வழியிலே நாங்கள் நடக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. வேதத்தை வாசிக்க, அதை தியானிக்க, உமோடு அதிகமாய் செலவிட எங்களுக்கு அனுக்கிரகம் செய்வீராக. இந்த உலகம் எல்லாம் அந்த போராட்டங்கள் எல்லாம் எங்களை ஆண்டவரே வீழ தள்ளினாலும் விழுந்து போக பண்ணினாலும் நாங்கள் மீண்டும் எழுந்து நிமிர்ந்து ஆண்டவரே கட்ட நீர் அனுக்கிரகம் செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. விசேஷமா இந்த காலவேளையில உம்முடைய பிள்ளைகள் என்னென்ன தேவையோடு வந்தார்களோ அந்த தேவையிலே கர்த்தனை சந்தித்து அனுப்புவீராக. வேதனையோடு துக்கத்தோடு வந்த பிள்ளைகளுக்கு அப்பா அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்க இந்த கால வேளையிலே ஒரு பரிபூர்ண சுகத்தை கர்த்தனை கட்டளிட வேண்டுமா ஜெபிக்கிறோம். உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை இயேசுவின் ரத்தம் பாய்ந்து செல்லட்டும். ஓ முழங்கால் வலி, மூட்டு வலிகள், நரம்பு மண்டலத்தின் பிரச்சனைகள், ஓ இருதய கோளாறு, கிட்னி பிரச்சனைகள், லிவர் பிரச்சனை எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே மறைவதாக, இயேசுவின் நாமத்தினாலே மாறுவதாக, ஒரு புது பலன் உண்டாவதாக. ஓ உம்முடைய பிள்ளைகளை கர்த்தனை தட்டி எழுப்புங்க. புது பலனால் இடைக்கட்டி கொள்வீராக. வருகிற வாரம் முழுவதும் அவர்கள் சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு ஜீவிக்க கர்த்தனை உதவி செய்வீராக. எல்லா ஆக்சிடென்ட் ஆவிகளுக்கும் திடீர் மரணங்களுக்கும் உடைய பிள்ளைகளை தப்பிக்க வேண்டுமா ஜெபிக்கிறாங்க. தாவே அலைச்சல் இல்லாத வருமானத்தை கர்த்தர் தருவீராக. உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஆண்டவரே உடைய பிள்ளைகளை 100 மடங்கு ஆசீர்வதித்து அவர்களை கோடியாய் நீர் பெருக பண்ண வேண்டுமா ஜெபிக்கிறாங்க. தாவே தொடர்ந்து குடும்பமாய் காத்து கொள்ளுங்க, குடும்பமாய் ஆசீர்வதிங்க அப்பா. ஒருவர் ஆண்டவரை பார்க்கும்போது ஆண்டவரே சமாதானமான வார்த்தைகளை பேச கர்த்தர் நீர் அனுக்கிரகம் செய்வீராக. தொடர்ந்து எங்களை தாழ்த்துற வெறுமையாக்குகிறோம். இந்த செய்தியின் மூலம் கர்த்தாவே எங்களோடு இடைப்பட்டீர உமக்கு கோடி நன்றி அப்பா. செய்தி கொடுத்த உம்முடைய தாசனை இன்னும் அநேக லட்சங்களுக்கு கோடிகளுக்கு நீர் பயன்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் தருகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும்
பரிசுத்தாவியரோட அந்யோன் ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்க நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you, God bless you. Praise Lord. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.